எங்கிட்டு போகணும் அப்படின்னா எங்களுக்கே தெரியல. இதில் வந்து சம்திங் ஏதோ இந்தியா கேட்டு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. அண்ட் அந்த பக்கம் அண்ட் ஆல்மோஸ்ட் இன்னும் வந்து ஜஸ்ட் 2 minutes வாக்கு 30 minutes சொன்னாங்க. பட் அதெல்லாம் போய் ஏமாத்தி விட்டாங்க நம்மளை. ஸ்டேஷனை கிராஸ் பண்ண உடனே பக்கத்துல இருக்குது. சரி, இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். அது மாதிரி எங்க வாழ்க்கையும் பிரகாசமா இருக்கும், எங்களுக்கும் ஆசைதான். மக்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக இப்போ நம்ம ஈஸ்ட் ஹாமில் தான் இருக்கோம். அண்ட் அங்கேருந்து இப்போது சென்ட்ரல் லண்டன் போயிட்டுருக்கோம். அங்கே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்டர் ஒண்டர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இந்த எக்ஸிபிஷன், தூத்துக்குடியில் இருந்தீங்க அப்படின்னா தெரியும், அந்த மாதா கோயில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸிபிஷன் தெரியும்ல, ஜெயிண்ட் வில்லு அண்ட் கொலம்பஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. பட் இங்கே கொலம்பஸ் இருக்க ஜெயிண்ட் வில் பார்த்துருக்கேன் நான். பட் அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அண்ட் நம்ம ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் ஸ்டேஷன்லேருந்து ஹைட் பார்க்னு ஒரு இடத்துக்கு போனதுக்கு எங்கே இருக்கணும்னு தெரியல. அதை நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ தான் காலையில் காஃபி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் நமக்கு அது பத்தாது. அதனால் போகிற வழியில் வேறு காஃபி அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது சாப்பாடு இருந்துச்சுன்னா சாப்பிட்டு போகிறது பெஸ்ட்டு. இன்னும் நம்ம போய் சேர்றதுக்கு 40 நிமிஷம் ஆகும். Let's see. Hi மட்டும் சொல்லு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் ஹாமில் இருந்து இது லொக்கேஷன்லாம் ஒன்றும் தெரியல, எங்களுக்கே தெரியல. மைலண்டுன்னு சொல்லி இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கேருந்து வேறு ட்ரெயின் மாறணும், பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம மைலண்டில் இருக்கோம். ஒரு குரங்கு கிராஸ் ஆனாலும் நீங்கள் கண்டுக்காதீங்க. இங்கே நம்ம குற்றாலத்தில் வந்து நிறைய குரங்கு இங்கே இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம மைலண்டில் இருக்கோம். இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, அடுத்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னா இருக்குது. அடுத்த பிளாட்ஃபார்ம் நான் மார்பிளாட்சி போகிறோம். இதுக்கு வந்து அடுத்த ட்ரெயின் வந்து நார்த் அட்டன் அப்படி இல்லைன்னா ஈனிங் ப்ராட்வே இல்லைன்னா வந்து லூயிஸ் ஸ்ட்ரீட் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த பிளாட்ஃபார்மில் எந்த ட்ரெயின் எந்த ட்ரெயின் இருந்தாலும் போகலாம். ஸோ அடுத்த ட்ரெயின் வந்து இன்னும் 2 நிமிஷத்தில் வரும். ஸோ நமக்கு வெயிட் பண்ணலாம். காத்திருந்து இங்கே ரோட்டில் இங்கே உட்காரு, கட்சி பிரிச்சு காசு போடுவாங்க. என்ன யாரா எடுப்பா உங்க திருமுகத்தை ஒரு முகமா காட்டுங்க. ஒருத்தர் வேற மாதிரி பார்க்கறா, திரும்பி பார்க்கறானே. பார்த்தாச்சு அப்படி வார்த்தை. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்தில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம காடை தாண்டி மலையெல்லாம் தாண்டி மார்பிளாட்சி போகிறோம். மக்களை இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம வின்டர் ஒண்டர்லேண்டை நோக்கி பொடி பயணமாக போய் கொண்டு இருக்கிறோம். இங்கே ஒரு ஸோ இன்னும் வந்து ஒரு 3 minutes இல்லை 12 minutes வாக்கு இங்கேருந்து. அண்ட் இங்கேருந்து இப்படி போகிறதுக்கு ஒரு 3 minutes. ஸோ 15 to 20 minutes நம்ம இங்கே இருப்போம். அண்ட் இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். இது ஏதோ பாதாள கிணறு மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் அந்த வில்லன்லாம் எடுப்பாங்க தெரியுமா, அந்த ஷூட்டிங் இடம் மாதிரி இருக்குது. சில்லுன்னு இருக்குது. முடிய பார்த்தீங்கன்னாலே தெரியும், வர்ற வழியில் காற்றுல அடித்து பறந்தது. இந்த அது வந்து ஆல்ரெடி பறந்த மாதிரி தான் இருக்குது. அண்டு ஸோ இங்கே நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன், என்னன்னு தெரியல. நம்ம இப்போ அந்த கேமரா மாற்றுவோம். அண்ட் இப்போ வந்து நம்ம அதை நோக்கி நம்ம பயணத்தில் வந்து இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னென்னு தெரியல எங்களுக்கு. ஸோ மேபி அந்த காலத்தில் உள்ள இது எதுவும் சுரங்கப்பாதை போல் இருக்குது. இல்லை வெளியே வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாதுகாப்பு குளிருக்கு தேவையான உபகரணங்கள்லாம் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக குளிரும். அண்ட் இதில் வந்து நம்ம எங்கிட்டு போகணும் அப்படின்னா எங்களுக்கே தெரியல. இதில் வந்து
சம்திங் இது இந்தியா கேட்டு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. அண்ட் அந்த பக்கம் இது ஒரு இது தள்ளிவா சைக்கிள் அடிச்சிடாது, இது என்னன்னு தெரியல. பட் இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம், நல்லா இருக்கும்ல. சரி ஓகே, அந்த இந்தியா கேட்டில் நாங்கள் இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போகலான்னு இருக்கோம். தென் அந்த பக்கமும் லெட்ஸ் see. அண்ட் ஃபைனலி வந்து நாங்கள் அங்கேருந்து இப்படிலாம் பேசுனா கேட்காது, பக்கத்தில் வந்து பேசு. ஸோ இப்போ வந்து விண்டர் ஒண்டர்லேருந்து வந்தாச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் இன்னும் வந்து ஜஸ்ட் 2 minutes வாக்கு, 30 minutes சொன்னாங்க. பட் அதெல்லாம் போய் ஏமாத்திட்டாங்க நம்மளை. ஸ்டேஷனை கிராஸ் பண்ண உடனே பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. நாங்கள் வந்து அங்கே தான் போயிட்டு இருக்கோம். நல்லா சாங்லாம் போட்டிருக்காங்க இங்கே, நல்லா இருக்குது. இது மியூசிக்ஸ் மாதிரி இது சம்திங் போட்டிருக்காங்க. சரி, ஏதோ அவங்க கிறிஸ்மஸ் ரொம்ப செலக்ட் பண்ண எல்லாருக்கும் இது ஆஃப் த ரெக்கார்ட். போடு ஐஸ் மவுண்டன் போலாம். அப்படியே வா. என்னோட கடையை வச்சிருக்காங்க, என்னோட கசின்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. வாங்க வாங்க போய் டிடிபேஸ் பார்க்கலாம். ஸோ மக்களே இதில் வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. பட் இந்த சவுண்டில் வந்து நாங்கள் பேசுகிறது கேட்க மாட்டேல. அப்படி கேட்கலன்னா நாங்கள் வந்து தனி ஆடியோ கொடுக்குறோம். ஸோ ஐஸ் மவுண்டன் அங்கே இருக்குது. இதில் போட்டுக்கலாம்டா. மக்களை இங்கே வந்து அந்த ரைட்டில் ஏற்றி விட்டாச்சு. பட் இங்கே இருந்து தெரியுமா இல்லையா தெரியல. அதில் தான் வருவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் நிறையா ரைட்ஸ் இருக்குது. ஒரு சில ரைட்ஸ் வந்து பெய்டு, பட் எல்லாமே போய்ட்டு தான். பட் ஒரு சிலது வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணிட்டோம். அண்ட் ஒரு சிலது வந்து பண்ணலை. அடுத்தது நாங்கள் காட்டுறோம், ஒரு 2-3 இதெல்லாம் நாங்கள் பண்ணது வந்து காட்டுறோம். இதில் வந்து டேஷிங் கார் இருக்குது. நம்ம வர கார் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சா, ஆனால் டேஷிங் கார் வந்து கண்டிப்பாக போகணும். அண்ட் நடுவில் வந்து இந்த மாதிரி ஹாட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க, இது பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபன் கேம்ஸ் வந்து நம்ம அதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக போகலாம். அண்ட் இன்னும் வந்து இதில் நிறையா இருக்குது பார்க்க வேண்டியது. அண்ட் இதெல்லாம் பாருங்கள், அந்த பலூன் உடைக்கிறது வச்சுருக்காங்க. இதில் நம்ம ஊர்லலாம் 10 ரூபான்னு நினைக்கிறேன். பட் இங்கே வந்து ரேட்டு பயங்கர ஜாஸ்தி. ஸோ அது வந்து அது முடிஞ்சால் பார்ப்போம். பட் போகிற மாதிரி தான் பிளான் இருக்குது. இன்னைக்கு கரெக்டாக நாங்கள் வந்து அது வந்து கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள், அதனால் வந்து கூட்டம் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. கூட்டத்தை பற்றி நம்ம இது பண்ண வேண்டாம். ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாளுங்கனால இன்னைக்கு சண்டே வேறு, 26th ஆஃப் டிசம்பர். சென்டரில் இந்த மாதிரி ஃபுட் ஸ்டாலும் இருக்குது. அண்டு ஸோ நிறையா ரைட்ஸ் வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது அந்த சைடு டேஷிங்காக இருக்குது. அது வந்து நம்ம போகலாம் கண்டிப்பாக. நீங்க ஸ்டாண்ட்ல எங்கயாவது பாப்பீங்க, ஒரு மாஸ்க் போட்டு பாவ பிள்ளைய உட்காந்துருப்பான்.
ஆமா பென்ட்லி கார் பென்ட்லி ஆக்குவோம். லக்கி டிப் நாங்கள் வந்து 10 பவுண்டு கொடுத்து லக்கி டிப் வாங்கியிருக்கோம். இதில் என்ன இருக்குங்கிறது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம அப்படி ஓரத்தில் போய் ஓப்பன் பண்ணுவோம். அழகா இருக்குல்ல, இதில் உள்ள கேப் இருக்கும், வின்டர் ஹேட்னு போட்டுருச்சு. ஓகே, இது நல்லா இடம். இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. கமான், உள்ள கை விட்டுடு. நான் ஃபஸ்ட்டு கை விட்டு எடுக்கிறேன். உள்ள என்ன வருதுன்னு பார்க்கலாம். எனக்கு என்னமோ தடமாட்டியா இது நெக்லஸ்ஸு. இருடா, நான் வர மாட்டேங்கி. அது என்னதுடா, ஒட்டியானமா சம்திங். இது ஏதோ மாலை, இது ஏதோ மாலை. ஓகே, அடுத்த உள்ள என்ன இருக்கு பாரு. இந்த ரெண்டு இப்போதைக்கு இந்த ரெண்டு வந்திருக்கு மக்களே. அடுத்தது வந்து ரப்பர் பேண்ட் வந்திருக்கு. அது வின்டர், இது என்னன்னு தெரியல. அடுத்து என்ன பார்க்கலாம். என்ன எல்லாம் பொம்பளை புழுவா வருது. இது ரீத்து. ரீத்து வச்சுக்கலாம், போட்டோ எடுக்கலாம் வீட்டில் போய். ஸ்பின்னரு சூப்பரு. இது என்னதுடா, இது ஏதோ ஷூ லேஸ்ன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது செயினா, இது ஷூ லேஸு. ஆமா ப்ரோ, சொல்லுவாங்க. இது ஷால் நினைக்கிறேன், இந்த விண்டருக்கு போடுவாங்க. அடுத்ததா, சரி அடுத்ததா, அதே தானா. இதெல்லாம் என்னன்னு தெரியல. நம்ம வந்து இது வீட்டில் போய் பார்த்துக்கலாம். அவ்வளோதானா. பெருமையா இருக்கு. இந்த பரவாயில்ல, இவ்வளவு இருக்கு. நம்ம வந்து அப்படியே பொட்டணம் போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். வீட்டில் போய் நம்ம பார்த்துக்கலாம் மக்களே. பார்க்கவே இல்லையே. எதுடா, இது அதான்டா இருக்கும். இது அதான்டா கழுத்தில் போடுறது. இது ஆனால் உள்ள வச்சு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன குமாரு, ஓடடா ஓடடா போச்சா. வீட்டுக்கு போறோம். இப்போ நான் வீட்டுக்கு போகிறோம். ஓகே, எங்களோட ஷீட்டு நாங்கள் போகிறோம். அப்படியே காட்டு. எங்களை பார்த்து தான் ஆகலாம். நீங்கள் பார்த்து பயப்படாதீங்க. அது மாதிரி எங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். எங்களுக்கும் ஆசை தான். ஆனால் புதுசோட லைட்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் எங்கள் வாழ்க்கை இப்படிதான். அந்த உருட்டமாக கஷ்டமாக வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் பிரகாசம் தான் எங்கள் வாழ்க்கையில் கிடைக்க மாட்டேங்குது. இதுதானா ஓப்பனும் ஏப்பனும் இது சம்திங் இது இருக்கு. இதெல்லாம் நம்ம மியூசிக் போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி காய்ஸ், வெற்றிகரமாக வந்து வின்டர் ஒன்டர்லேண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எக்ஸிட் கிளியர். ஸோ பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ ஓரளவு நாங்கள் வந்து ஓரளவு ரைட்டில் ஏறணும். ஒரு சில வீடியோ எடுத்துருக்கோம். அதெல்லாம் நானும் ஏறணும். ஒரு சில இதில் மாற்றி மாற்றி ஏறணும். ஸோ
சம்திங் நீங்கள் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போனோம், அது முக்கியம். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் மக்களே, இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு வந்த சர்ப்ரைஸ் பாக்ஸு இதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது 10 பவுண்டு இருக்கு, இது ஃப்ரீயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுக்குள்ள ஒன்றும் இல்லை, இது எம்டி கவர் தான். ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதோ ஷால் மாதிரி இருக்கு, துணிகமாக இருக்கு. ஃபுல்லா இது என்ன பண்றது, காண்டத்தி அவனே அப்படி நல்லா இருக்கு. இது யானை வால் மாதிரி இருக்கு. இதெல்லாம் போட்டாங்க, இது நல்லா இல்ல, இது ரிஜெக்டட். இதுல நான் வேற, இது எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும். அடுத்து ஜிங்கிலி பாப்பா. இது ஜிங்கிள் பெல்ஸ் மாதிரி இருக்கு. ரீட் இருக்கு. இல்ல இது எனக்கு தான். ஓகே, இதை வச்சு நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கறது தப்பு இல்லை. ரெட்டத்தோட பர்ஃபெக்ட் ஸ்கில்ஸ் மாதிரி இருக்கு. ஓகே, இது ஸ்டாமினா மினா ஏ வக்கா. ஓகே, தொண்டை போச்சு. இதுல பாட்டு வருது, கேளுங்க கோபி. மூன்றாவதாக இது வந்து எனக்கு ஹேர் பேண்ட். இது என்ன பண்ணணும் உனக்கு தெரியல, விடுற அந்த பேண்ட் நானே போட்டு பண்ணலாம். பட் இது வந்து என் தங்கச்சிக்கு அப்படின்னு பெருமையா வச்சு கொடு. இது வந்து இந்த இதெல்லாம் தூக்கிட்டு போவாங்கல்ல, அந்த மணி பர்ஸ் மாதிரி இருக்கு. இது தெரியாது. நித்யானந்தா சுவாமிகள் செட் ஆஃப் குரூப்ஸ் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டா அதை போட்டுட்டு போ. குரங்கு கை பூமாலைன்னு சொல்லுவாங்க, முத்து மாலை. இதுதான் குரத்தி. ஓ சாமியா சாமியா ஒரு இது. இதே மாதிரி இன்னொரு ஒன்று இருக்குது, இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பஜனை பாடுற ஸ்டான்ஸ். சாமியா ஐபோன் சாமி வீடியோ எடுக்குது. ஓகே, இது வந்து ஏதோ பாட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து சம்திங் பார்க்கறதுக்கு, ஆமாம் இது பார்த்துக்கிறது ஏதோ ஷூலேஸ் ஒரு பேர் இருக்கு. இது வந்து ஸ்டாராக போட்டிருக்கு. கூட என் ஷூல தான் லேஸ் கண்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இல்லை வேணாம் வச்சுக்கோ. ஓகே, அப்போ இது நமக்கு நம் சொத்து. இது ஹேர் பேண்டு. இது எனக்கு தான். கடப்பா ஒன்று, மரப்பா எந்து. காக்கி நாடா ஒண்ணுது, பாவார நாடா எந்தது. இது கையில போறதுன்னு நினைக்கிறேன். பிரேஸ்லெட். இது நெத்தி சுட்டி. பிஸ்டியா. இது அதுவும் செயின். சம் கைண்ட் ஆஃப் பாசி செயின். அது பொம்பளை பிள்ளைங்க போடுறது, நீ போடலாம் போடு. பட் இதுவுமே ஏதோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த சரி எடுக்க தேவையில்ல. பட் இது நல்லா மினுங்குது, சத்தங்க இருக்குது. அடுத்ததாக இது என்னன்னு தெரியல, இது ரோஜா பூ. நேரு மாமா கொடுத்த ரோஜா. மொத்த ரோசா. இது உள்ள நம்ம அட்டை கொடுத்துருக்காங்க. அட்டை வந்து சும்மா ஏப்ரல் பூல். அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் இது வந்து சும்மா அப்படி கையில் ஸ்டைலுக்கு போடுறது. பொறுக்கு நீங்கள் வாட்சை வந்து மறைக்கணும், பிரேஸ்லெட் போட்டுருக்கீங்க மறைக்கணும், யாராவது திருப்பி பசங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா இது மேலே போட்டுக்கலாம். என்ன ஒரு புத்திசாலி தானே சமாளிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஒரு ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் சுத்துதா. ஆஹா, அழகா சுத்துது. உருட்டு. நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அந்த உருட்டிட்டு இருக்காங்க. இது ஒரு டைப் ஆஃப் உருட்டு. இது நான் லிவிங் திங் உருட்டுடா. இது நான் லிவிங் திங் உருட்டு. லிவிங் திங் உருட்டு நிறைய இருக்கிறாங்க. ஆமா, இந்த பக்கம் பார்த்தா ஒரே உருட்டு, இந்த பக்கம் பார்த்தா ஒரே உருட்டு. ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு உள்ள சர்ப்ரைஸ் பாக்ஸில் வந்து 10 பவுண்ட்ஸ் கொடுத்து வாங்கினது.
இதில் யாரும் அந்த அளவு ஸ்பெஷலாக வந்து எந்த ஐட்டம் இல்லை. பட் 10 பவுண்டுக்கு மேலே தான் இருக்கும். பட் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு தான் தெரியல. இதுதான் அல்டி. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோ வரை இத்துடன் விடைபெறுவது ஸ்டான்லி அண்ட் சுச்சி.